நம்ம ஹஸ்பண்ட கொலை பண்ணாங்கன்னு தானே ஜெயிலுக்கு போனாங்க. அது சம்பந்தமா ஏதோ டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணுமா, அதுக்காக தான் போயிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. இதுக்கு தான் சொன்னேன், எனக்கே முழுசா தெரியாம நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு. நீ எங்க கேட்ட? சரி விடு. என்னடா நீ மட்டும் தனியா படிச்சுக்கிட்டு இருக்க? கீதா எங்க? அடடா, நிகிதா என் மேல கோவமா இருக்காங்களா? டாடி மேல அப்படி என்ன கோவம்? நீ இப்படி பேசாம இருந்தனா நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி சொல்லு, என்ன வேணும் உனக்கு? எனக்கு அம்மா வேணும் டாடி. என்னம்மா நீ? எப்ப அம்மாவோட சேருவேன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீயே அம்மா வேணும் கேட்டுட்ட, ரொம்ப சந்தோஷம். ஐயோ டாடி, ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப உடனே அன்னைக்கு ஃபோன் பண்றேன். நிகிதா போனை கொடு, நான் அன்னிக்கிட்ட பேசணும். டாடி, நான் சொன்ன அம்மா அவங்க இல்ல, கீதா சித்தி. அவங்க தான் எனக்கு அம்மாவா வேணும்னு கேக்குறேன். எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க? சித்தி ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஏன்னு கேட்டா, உன்னை விட்டு பிரிய போறேன், எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஆமா, கீதாவுக்கு கல்யாணம் நடந்தா நம்மளை விட்டு போய் தானே ஆகணும். வேற வழி இல்ல. வழி இருக்கு டாடி, நீங்க மனசு வச்சா வழி இருக்கு. என்னம்மா சொல்ற? அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்றியா? ஆமா. கீதாவுக்கு அவங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதை நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? என்ன டாடி, இன்னுமா உங்களுக்கு புரியல? கீதா சித்திய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஏன் கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க? கீதா சித்தி எப்பவும் என் கூடயே இருக்கணும்னா அவங்க எனக்கு அம்மாவா மாறணும். அதுக்கு நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் டாடி. அது சரியா வராதுமா. ஏன் டாடி, ஏன் சரியா வராது? அவங்க எல்லாருக்கும் நீங்கன்னா சம்மதம் தான், ஆனா உங்க சம்மதத்தை தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சரின்னு சொல்லுங்க டாடி. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட சொல்ல சொன்னது யாரு? கீதாவா இல்ல துரைவேலு மாமாவா? யாருமே சொல்லல டாடி. கீதா சித்தி வருத்தமா இருக்காங்கன்னு நான் தான் கேட்டேன். அப்பதான் கல்யாணத்தை பத்தி சொன்னாங்க. ஏன் நீங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்டேன். அதுக்கு உங்க டாடி சம்மதிக்கணுமே அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படியாவது உங்ககிட்ட சம்மதம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். ப்ளீஸ் டாடி, சரின்னு சொல்லுங்க. சரி, நான் கீதா அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். பேசுறது மட்டும் இல்ல, சம்மதமும் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன், நீ படிமா. கோமதி, கோமதி, என்னங்க? சூடா ஒரு கப் காபி விட. எப்படி, ஹை குவாலிட்டியா வேணுமா இல்ல? ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. இனிமேல் நான் எதையுமே அப்படி உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நீ எதை கொடுத்தாலும் எதுவுமே சொல்லாம குடிச்சிருவேன். அந்த பயம் இருக்கட்டும். வாங்க மாப்ள. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன். இவன் எதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வர்றான்? விவசாய கிட்டவன், மானம் கிட்டவன். அப்பா, மாப்பிள்ளைய வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. வாங்க போங்க. உட்காருங்க மாப்ள. அப்பா, நாய் வாழ கூட நிமித்த முடியும், ஆனா உங்க கேரக்டரை மாத்தவே முடியாது. மாப்ள, என்ன சாப்பிடுறீங்க? பரவாயில்லைங்கம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அம்மா, மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, அப்படியா? ஆமாங்கம்மா. நான் கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு முன்னாடி மாப்பிள்ளை கோயில் இருந்தாரு. என்னன்னு கேட்டேன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதனால கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னாரு. ஏமாச்சான், நேத்தே சொல்லியிருந்தா எல்லாரையும் வர வச்சு ஜாம் ஜாம்னு கொண்டாடி இருக்கலாம்ல. விடுங்க மாப்பிள, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டேன்? அது எப்படி மாப்பிள்ள உண்மையை சொல்லாம இருக்க முடியும்? அம்மா, வீட்டுல கொண்டாடலான்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதை நான் பெருசா கொண்டாட மாட்டேன்,
ஏன்னா இந்த மாசம் தான் என்னோட அப்பா அம்மா இறந்த மாசம்னு சொல்லி என்கிட்ட கண்காணங்களாருமா. காலையில கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு வயசான தம்பதி யாராவது இருந்தா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னாரு. கோயில்ல யாரும் இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் நம்ம வீட்டுக்கு வாங்க மாப்ள, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அம்மா, உங்களை என் அம்மாவை நினைச்சு ஆசீர்வாதம் வாங்கணும் தான் அத்தைன்னு கூப்பிடாம அம்மான்னு கூப்பிட்டேன். மாமா, உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது மாமா, எல்லாம் சூழ்நிலை. அதையெல்லாம் மறந்து மன்னிச்சு நீங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன மாப்ள நீங்க ஆசீர்வாதத்தை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க? அம்மா வாங்கம்மா, வாங்க மாப்ள, எந்திரிங்கப்பா, வாங்க மாப்ள, கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா ரொம்ப தேங்க்ஸ். அம்மா இந்தாங்க, இந்தாங்கப்பா, மச்சானு கொடுங்க. மாப்ள, ம், என்ன இதெல்லாம்? அப்பா அம்மான்னு சொன்னீங்கல்ல, அப்பா அம்மா கொடுத்தா வாங்கிக்கணும், வாங்கிக்கங்க. தேங்க்ஸ் மா, தேங்க்ஸ் மாமா. சரி, மணி ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. அம்மா, வடை பாயாசத்தோட உடனே சாப்பாடு ரெடி பண்ணு, நான் அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. இப்படியெல்லாம் செலவாகணும்னு தெரிஞ்சுதான் யாரையுமே வீட்டு பக்கம் வர விடாம செஞ்சேன். இந்த பையன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு செலவு மேல செலவு வச்சுக்கிட்டு இருக்கான். முட்டாள், எப்பதான் புரிஞ்சுக்க போறான்னு தெரியல. வணக்கம் தம்பி. என்ன தம்பி பார்க்குறீங்க? எவ்வளோ நாள் மாப்பிள்ளைன்னு சொன்னவர் இன்னைக்கு தம்பின்னு சொல்றேன்னு தானே பார்க்குறீங்க? இப்போ உங்களை நான் எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? சொன்னா தானே தம்பி தெரியும். உங்க பொண்ணு கீதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். என்ன சிரிக்கிறீங்க தானே பார்க்குறீங்க? வர வர நீங்க ரொம்ப காமெடி பண்றீங்க தம்பி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்தப்ப உங்க பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளைய பார்க்குறீங்களா இல்லை நானே மாப்பிள்ளைய பார்க்கட்டுமான்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க. அதை நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னடான்னா மாப்பிள்ளை பார்க்கறத நிறுத்திடுங்க, கீதாவுக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்க. இதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா தம்பி? நிகிதாவுக்கு கீதா எப்பவும் அம்மாவா இருக்கணுமா? ஏன் தம்பி, வயசு பொண்ணு என் பொண்ணு. உங்க நிகிதா என் பொண்ணுக்கு தங்கச்சி மாதிரி. எப்படி தம்பி அம்மாவாக முடியும்? மறுபடியும் காமெடி பண்றீங்களே. நிகிதாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கீதா தான் அம்மாவா வேணும்னு சொல்றா. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்றேன். ஐயா, மறுபடியும் என்ன போட்டு குழப்புறீங்களே தம்பி. தம்பி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க என்ன மெயின் மேட்ருக்கே வரமாட்டேன்றீங்களே. நீங்க பாக்குற மாப்பிள்ளை உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா? கேட்டவ பிடிக்கலன்னு சொன்னா கூட இந்த தடவை என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி ஆகணும். என்னங்க நீங்க, பிடிக்காத மாப்பிள்ளை எப்படிங்க கட்டி கொடுக்க முடியும்? அதெல்லாம் சரியா வராதுங்க. எது சரியா வரும் எது சரியா வராதுன்னு பெத்தவங்களுக்கு தெரியும் தம்பி. மற்றவங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? என் பொண்ணுக்கு மனசு இருக்கு, அந்த மனசுல யார் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாதே தம்பி. மனசு இருக்கிற இடத்துல மார்க்கம் இல்லை, மார்க்கம் இருக்கிற இடத்துல மனசு இல்லை. இப்படிதான் என் பொண்ணோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிடிச்சவங்க கூட தான் வாழணும், பிடிக்காதவங்க கூட எப்படி தம்பி வாழ முடியும்? சரி தம்பி, என்ன வர சொன்னீங்க, நான் வந்தேன். உங்க டீலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா என் டீலுக்கு நீங்க ஒத்துக்கலையே. இனிமேல் நான் உட்கார்ந்து பேசி என்ன பிரயோஜனம்? நான் வரேன் தம்பி. அங்கிள் உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க.
நிகிதாவுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கீதாவை தான் தனக்கு அம்மாவா வேணும்னு நிகிதா சொல்றா. கீதா நிகிதாவுக்கு அம்மாவாகணும்னா எனக்கு அவ மனைவியா வரணும். தம்பி, கீதா எனக்கு மனைவியா வர எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த டீலை தான் தம்பி நான் எதிர்பார்த்தேன். இப்ப சந்தோஷமா நான் உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாமா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஓகே மாப்பிள்ள, பெஸ்ட் ஆஃப் லக். பயம் நான் வரேன் மாப்பிள்ள. ராக்கம்மா ஏன் இன்னும் வரல? வர்ற வழியில யார் கூடவாவது சண்டை போட்டுட்டு டென்ஷனா தான் வருவா. முதல்ல ராக்கம்மா கிட்ட இருக்கிற கோவத்தை குறைக்க சொல்லணும், இல்லைன்னா எப்பவும் பிரச்சனை தான். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, காஃபி சாப்பிட்றியா? இல்ல மேடம், நான் டிஃபனே முடிச்சிட்டேன். ஓ, நீங்க சிரிக்கும் போது நல்லா அழகா இருக்கீங்க. அப்போ சிரிக்கலனா நல்லா இல்லைங்கிறியா? பேச்சுல உங்களையும் உங்க ஃப்ரெண்டு ராக்கம்மாவையும் அடிச்சுக்க முடியாது மேடம். நான் சரண்டர். நானும் முதல்ல சரியா பேச தெரியாம தான் இருந்தேன். ராக்கம்மா கிட்ட பேசி பேசி ஓரளவுக்கு பேச கத்துக்கிட்டேன். அதனால தான் மேடம் நீங்க இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு இருக்கும்போது நான் இங்க பேச வந்துடுறேன். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை உஷா. ஆனா நாங்க ஏதாவது பேசும்போது குறுக்க பேசினா ராக்கம்மாவுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறம் அவ ஏதாவது சொல்லிடுவா. அதுக்கு நீ வருத்தப்படக்கூடாது. மேடம், ராமருக்கு அனுமார் கிடைச்ச மாதிரி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ராக்கம்மா கிடைச்சிருக்காங்க. அவங்க அடிச்சாலும் திட்டினாலும் எனக்கு கோவமே வராது. மேடம், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? என்ன சொல்லு. உங்களை பார்த்தா படிச்சு பட்டம் வாங்கின மாதிரி இருக்கீங்க, ஆனா ராக்கம்மாவை பார்த்தா ரொம்ப லோக்கலா இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி மேடம் ஃப்ரெண்டா நீங்க? ஐயோ வாங்க ராக்கி அக்கா, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஐயோ கடவுளே, இன்னைக்கும் இந்த லூசாண்ட மாட்டிக்கினேனே. ராக்கம்மா, காஃபி சாப்பிட்றியா? வேணா வர வழியில டீ சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, அது மேலேயே ஊத்துங்க. ஐயோ தமிழ், எப்படி இந்த லூச சமாளிக்கிற? யோ சும்மா இருக்கியா? உஷா, நாங்க கொஞ்சம் பேசணும், நீ அப்புறம் வரியா? அக்கா, நீங்களும் மேடமும் எப்படி ஃப்ரெண்டா நீங்க? எங்க மீட் பண்ணீங்க? ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்தப்ப மீட் பண்ணோம். என்னப்ப? பொய் சொல்லாதீங்க அக்கா, உங்களை பார்த்தா கொலை பண்ண மாதிரி தெரியுது, ஆனா மேடம் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. அவங்க எப்படி கொலை பண்ணிருக்க முடியும்? ராக்கி அக்கா, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தீர்த்து வைப்பீங்கல்ல? இப்ப பிரச்சனையே நீதான். ஒன்னே தீர்த்து கட்டிட்டுமா? சரி, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசணும் சொன்னீங்களே, நான் அப்புறமா வரேன். ஐயோ, உன் பேச்ச பார்த்து பயந்து ஓடிட்டா. நீ போற வரைக்கும் இந்த பக்கமே வரமாட்டா. அப்புறம் இன்னொரு டவுட், நீங்க எந்த ஏரியால தங்கி இருக்கீங்க? ஐயோ அக்கா, இருங்க அக்கா, சொல்லுங்க எந்த ஏரியா நீங்க இருக்கும்போது உள்ள வந்து பாருங்க. தமிழே, எதுக்கும் அதாண்ட கொஞ்சம் ஜாகிரதையாவே இருந்துக்க. நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் லூஸ் இல்ல. லூஸ் மாதிரி நடிச்சுன்னுக்கிற உசாரான பொண்ணு மாதிரி தான் எனக்கு தெரியுது. உனக்கு யார பார்த்தாலும் தப்பான ஆளுங்க மாதிரி தான் தெரியும். உனக்கு கொலைகாரனை பார்த்தா கூட நல்லவன் மாதிரி தான் தெரியும். நல்லவங்களா இருக்கிறவங்க கெட்டவங்களா மாறுறதுக்கும் கெட்டவங்க நல்லவங்களா மாறுறதுக்கும் சூழ்நிலை தான் காரணம். ஆனா பேசிக்கா பார்த்தா எல்லாருமே நல்லவங்க தான். நானும் உன்னாண்ட எத்தனையோ தடவை சொல்லி உன்னை மாத்தணும்னு முயற்சி பண்றேன். நீயும் மாறவே மாட்டேங்கிற. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க, ஒரு நாள் உனக்கே புரியும். உன் கூட நல்லவங்களா இருக்கிறவங்கள உனக்கு துரோகம் செய்யறாங்கன்னு தெரியறப்ப நீ எவ்வளவு மோசமான ஆளா மாற போறேன்னு பாரு. ஏராக்கம்மா, உனக்கு ஜோசியம் கூட பார்க்க தெரியுமா? ஜோசியெல்லாம் இல்ல கண்ணு, நான் சொல்றதே நெசம். கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடக்க போதா இல்லையான்னு பாரு. இந்தாடே பாத்து, நகத்தை கடிக்கிறேன்னு விரலையும் சேர்த்து கடிச்சிடாத. சும்மா இருமா, ஏன் டென்ஷன் எனக்கு? தேவையில்லாம ஏன் இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன டென்ஷன்? எல்லாம் நல்லபடியா நீ நினைச்ச மாதிரி நடக்கும், நீ கவலைப்படாத. எப்படிமா இப்படி கன்ஃபார்மா சொல்ற? நீ நிக்கிதா கிட்ட பேசி அவளை முடுக்கி விட்டுருக்க. அவ போய் அவங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருப்பா. அதனாலதான் கௌதமும் உங்க அப்பாவை வர சொல்லியிருக்காரு. ஆமா கீதா, நீ வேணா பாரு,
உங்க அப்பா வாயெல்லாம் பல்லா வரப்போறாரு. நீ சொல்றது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கடவுளே, எங்க அம்மா சொல்றபடி நடக்கணும்ப்பா. அப்பா உட்காருங்க உட்காருங்க. என்னங்க அந்த கௌதம் என்னங்க சொன்னா? ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? நம்ம மாப்பிளைய பேர் வச்சு கௌதம் சொல்ற? மாமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாராப்பா? அம்மாடி, உன் திறமையே திறமைதான். என்ன செஞ்சு என்ன பண்ணியோ தெரியல, சரியா வரும்னு பிளான் பண்ணி காயை நகர்த்தி நீ ஜெயிச்சிட்டமா. கடைசியா மாப்பிள்ளை என்ன சொன்ன தெரியுமா? நிக்கிதாவுக்கு கீதா அம்மா ஆகணும்னா எனக்கு கீதா மனைவி ஆகணும்னு சொல்லிட்டார். அதனால கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க சொல்லிட்டாரு. அம்மா, அப்பா முகத்தை பாருங்களேன், பாவமா இருக்கு. ஏமா கீதா, நான் போய் மாப்பிள்ளைய பார்த்து பேசி உனக்கு நல்ல செய்தி சொன்னா ஏன் வாயில சக்கரை போடாம உங்க அம்மா வாயில சக்கரை போட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறியம்மா? அப்பா, நீங்க மாமா கிட்ட போய் பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அம்மா இங்கேயே இருந்து முன்னாடியே சொல்லிட்டாங்கப்பா. அம்மானா அம்மாதான். எப்படி விசாலம்? சரி, அதை விடுங்க. இப்போ மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சாருன்னா நிக்கிதா கேட்டதுனால, அப்படிதானே? ஆமா. இதே நிக்கிதாவுக்கு கல்யாணம் ஆன பிறகு நம்ம கீதாவை பிடிக்காம போனா வெட்டி விட்டுருவாரா? போமா போ. உங்க அம்மா சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா, இன்னொரு தடவை அவ வாய்க்கு சக்கரை போடு. ஏங்க, நான் கேட்டதுல என்னங்க தப்பு? ஏய், உன்னை நான் ரொம்ப அறிவு ஜீவன் நினைச்சேன்டி. இப்படி குசும்பா பேசுறத கேட்கும்போது உன் தலையில நான் தட்டு தண்ணு தோணுது. இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஏண்டி அறிவு கட்டவள, நாம என்ன தாலி கட்டாமலா குடும்பம் நடத்த அனுப்ப போறோம்? நிச்சயதார்த்தம் எதுக்கு, கல்யாணம் எதுக்கு, இல்ல தாலி தான் எதுக்கு, இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எதுக்கு? இவ்வளவு மீறி மாப்பிள்ள நம்ம பொண்ணை கை விட்டுருவாரா? அப்படி விட்டா நாமளும் சட்டமும் சும்மா இருக்குமாடி? ஏண்டி நீ இப்படி உயிரை எடுத்துட்டு இருக்க? அப்பா, தேங்க்ஸ்பா. நீ சந்தோஷமா இருமா. சீக்கிரம் உன் கல்யாணத்தை நான் முடிச்சிடுறேன். ஓகே? பாரு எவ்வளவு சந்தோஷமா போறா. சக்தி மேடம், டைம் என்னன்னு பாத்தியா? இந்நேரம் நீ ஆபீஸ்ல இருந்திருக்கணும். இப்பதான் தலைவாரிக்கிட்டு இருக்க. மேடம், நான் ஆபீஸ்க்கு போல இன்னைக்கு. அப்படியா? அதானே பார்த்தேன். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு பறக்கலையேன்னு. ஆபீஸ் போலனா ஏன் போலன்னு கேட்க மாட்டீங்களா? சிச்சி, அது என்ன கெட்ட பழக்கம்? நான் எப்பவும் யாரையுமே கேட்க மாட்டேன். அது தப்பு. மேடம், நானும் ராக்கியும் உங்க பொண்ணு நிக்கிதாவை பார்த்து போட்டோ எடுத்துட்டு வரலான்னு இருக்கோம். ராக்கி ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு பின்னாடி சுத்தி கலாட்டா பண்ண ரவுடிய அன்னைக்கு அடிச்சு விரட்டினதுக்கு ராக்கி வந்ததும் தேங்க்ஸ் சொல்லணும். ராக்கமா தான் நினைக்கிறேன். வாங்க 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 வாங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கைய கொடுங்க. என்ன பண்ற நீ? நான் கூப்பிட்டதும் ஹாஸ்டலுக்கு வந்து ரவுடி அடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, அத்துக்கா இப்படி போய் இழுச்சுதுங்கிற? என்ன ராக்குமா, இவ்ளோ பெரிய விஷயம் செஞ்சுட்டு இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? அதெல்லாம் நமக்கு சாதாரணமான விஷயம் சக்தியே. என்ன தமிழ் எதுவுமே பேசாம சாமியார் மாதிரி உக்காந்துனுக்குற? உங்க பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்னேன், அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. நாங்க போய் பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்லல, ஆனா சரியா வராது ராக்கம்மா. என்னை எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? இன்னும் கூட அவ பேசின வார்த்தை என்னால மறக்கவே முடியல.
எனக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சா கத்தி கலாட்டா பண்ணி உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டுருவா. அதான் எனக்கு இப்போ கவலையா இருக்கு. நீங்க போற நேரத்துல சண்முகநாதன், கௌதம் யாராவது வந்தா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். சாரி மேடம், உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க போகல. கதா என்ன சக்தி நீ அது தமிழ் மாதிரி பேசினுக்கிற? நாம என்ன தமிழ் வீட்டுக்கு வா நான் கூப்பிட போறோம், இத பத்தி 4 நல்ல வார்த்தை நறுக்குன்னு சொல்லி புரிய வைக்க போறோம், அவ்வளவுதானே? இல்ல ராக்கம்மா, நிகிதா உங்களை பார்த்து பயந்துட்டா என்ன பண்ணுவீங்க? பயமா? உன் பொண்ணுக்கு பயமா? காப்பாடா, தமிழ் 8 அடி பாஞ்சா உன் பொண்ணு 16 அடி பாயும்ல. நீ வேணா பாரு, உன் பொண்ணாண்ட பேசிட்டு நாங்க 2 பேர் தான் பாய்ந்து ஓடி ஆற போறோம். குழந்தைகிட்ட உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிய வேஷத்தை தடுவிக்கிறாங்க. ராக்கி, எவ்வளவு தெளிவா சொல்றீங்க. படிச்சவங்க கூட உங்ககிட்ட வந்து கத்துக்கணும். தமிழ் மேடம், உங்க விஷயத்துல நடந்திருக்கிறது இதுதான். இத நாம சரி பண்ணணும். ஆமா, ராக்கம்மா சொன்னது உண்மைதான். என் பொண்ணு ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கா, அவளுக்கு புரிய வைக்கணும். அதுக்கான நேரமும் காலமும் சரியா வரணும். வரும், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். சரி மேடம், அந்த நேரம் வரட்டும். வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டாம். நானும் ராக்கியும் அதுக்கான ஆரம்பத்தை ஏற்பாடு பண்றேன். கீதா, என்ன மாமா? இப்படி உட்காரு. நானும் பாக்குறேன், நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்கே ஒரு பிரகாசம் வந்த மாதிரி இருக்கு. தினமும் காலையில இருந்து என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா நடக்குது. முக்கியமா நிகிதா விஷயத்துல நீ காட்டுற அக்கறை, பாசம், கண்டிப்பு எல்லாமே ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து செய்யற. இப்படி முழு மனசோட செய்யறது ஒரு சிலரால தான் முடியும். அந்த ஒரு சிலர்ல நீயும் ஒருத்தி. இந்த விஷயத்துல நீங்க தான் மாமா எனக்கு குரு. நிகிதா கை குழந்தையா இருந்த போதுல இருந்து நீங்க தானே தூக்கி வளர்த்தீங்க. நீங்க செஞ்சதுல 1% கூட இல்ல மாமா நான் செஞ்சது. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு எனக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இது எல்லாருக்கும் வராது. என்ன கரெக்டா? மாமா சாப்பிட்டாரா? அப்பவே சாப்பிட்டு வெளியில போயிட்டாரு மாமா. எனக்கு தெரிஞ்சு உலகமாக கிரிமினல் யாருன்னு கேட்டா நான் மாமாவை தான் சொல்லுவேன். மோகனுக்காக தான் எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். இப்ப மோகனா இல்லைன்றதுனால அவரால் நிம்மதியே இருக்க முடியல. யார் மேலேயும் கோவப்படுறாரு. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது நீதான். தான் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறத அவரால் தாங்கிக்கவே முடியல. அவர் கோவத்தில் ஏதாவது சொன்னா வருத்தப்படாத, உடனே வீட்டுக்கு போயிடாத, என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அப்பா உங்களை வந்து பார்த்தாரா மாமா? பார்த்தாரு. கல்யாண விஷயத்தை பத்தியும் பேசினாரு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலன்னு சொன்னாரு. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சும் என்னை கல்யாணம் செய்ய ஆசைப்படுறேன்னா உன் நல்ல மனசு எனக்கு புரியுது. உன் அழகுக்கும் படிப்புக்கும் எத்தனையோ பேர் வருவாங்க. ஆனா நீ என்ன விரும்புறன்னா என்னோட அதிர்ஷ்டம் நினைக்கிறேன். இல்ல மாமா, என்னோட அதிர்ஷ்டம் தான். எனக்கு வரப்போற புருஷன் எப்படிலாம் இருக்கணும்னு கனவு கண்டனோ அதை விட நல்ல மனுஷனா இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னை எந்த விதத்திலையும் எந்த கோணத்திலையும் ஒரு தப்பான பார்வையோ பேச்சோ உங்ககிட்ட நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு நல்ல மனச எந்த ஆம்பளைக்கிட்டையும் நான் பார்த்ததே இல்லை. மோகனா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இதுக்குள்ள நம்ம கல்யாணம் நடந்தா நல்லா இருக்காது. அப்பா கிட்ட சொல்லிடு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி பண்ணிக்கலாம். என்ன சொல்றியா? சரி மாமா. என்னத்துக்கு வண்டி நிறுத்துனீங்க? ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, அதுக்கு இதுதான் கேட்டு. சரி வா, உள்ள போலாம். ஸ்கூலுக்குள்ள போனா அங்க போய் நிகிதாவை கண்டுபிடிச்சிருவீங்களா? ஒரு தப்பா பிள்ளைங்களோட ஃபாலோ பண்ணி போய்க்கிறேன். அது எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சலாவா? எப்படி ஒரு தடவை பார்த்தா ஞாபகத்துக்கு வந்துருமா? எனக்கு என்னமோ நீங்க சொதப்பிடுவீங்கன்னு தோணுது. உன் பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆகுற. சும்மா என்னத்துக்கு பயந்து நிக்கிற? அத கண்டுபிடிச்சலாம் சொல்றேன். வா, நீ இறங்கி முதல்ல வா.
விட்டாங்க போல இருக்கே. பார்த்த மாதிரி இருக்குதே.